வணக்கம். நான் அதிசயா, சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். இங்க நாங்க தமிழக வெற்றி கழகத்தின் வழக்கறிஞர் பிரிவு சார்பா நாங்க இங்க வந்திருக்கோம். இங்க நாங்க வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, திரு சீமான் அவர்கள் கடந்த ஒரு நிகழ்ச்சியில மேடை பேச்சில பேசும்போது நம்மளோட தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களையும் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அவர்களை பற்றியும் ஒருமையில தரக்குறைவா பேசியிருக்காரு. இத வன்மையா கண்டிச்சு சீமான் மீது நாங்கள் புகார் அளிச்சிருக்கோம். அதாவதுங்க, மயிறு அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, அது வந்து சுத்தமான தமிழ் வார்த்தை. ஆனால் அதை கூட நாங்கள் சொல்ல மாட்டோம். இப்படி எவ்வளோ கோபம் வந்தாலும் சரி, நாங்கள் வந்து கெட்ட வார்த்தை பேச மாட்டோம்னு ஒரு முடிவில் இருக்கிறோம். ஆனால் இந்த ஆட்சியெல்லாம் பார்க்கும்பொழுது எல்லாம் வாயில் வருது. வேற வழி இல்லாமல் நான் எல்லாம் பேசாமல் இருக்கிறேன். இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த இந்த வழக்கறிஞர் அக்காவை நமக்கு யாருன்னே தெரியல. ஏன் அவங்க கட்சி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அம்மா வந்து தெரியாது. இந்த 1.5 மாத காலத்தில் நீங்கள் எத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? சூலூர் மாணவி கதற கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை செய்யப்பட்டால் சின்ன குழந்தை. கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கமிஷன் அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? நீங்கள் அது போக சிறுவைகுண்டம் எம்எல்ஏ, உங்கள் எம்எல்ஏ கூட இருக்கக்கூடிய கூட்டாளிகளை வச்சு உங்கள் கட்சியில் உள்ள பெண்ணை கதற கற்பழிச்சாங்க, கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க. அந்த அம்மா இப்போ சேனலாக கதறிட்டு இருக்குது. கமிஷன் அலுவலகம், டிஜி அலுவலகம் கதறிட்டு இருக்குது. கமிஷனர் ஆஃபீஸில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? உங்கள் கட்சிக்காரங்க மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? உங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவங்க கஞ்சா செடி வளர்க்குறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? உங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவங்க 1.5 கிலோ கஞ்சாவை கடத்தி இருக்கிறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? இப்போ உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மணிகண்டன், சேலத்தை சார்ந்தவர், கிட்டத்தட்ட 50 பெண்களுக்கு மேலே பாலியல் தொழில தள்ளி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 8000 வீடியோ இருக்கு அவரோட மொபைலில். கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா வழக்கறிஞரக்கா? கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? நீங்கள் முதல்வரை வந்து ஒரு மேலே பேசிட்டாங்க. சமூக வலைத்தளங்களை வந்து கழிவுகளையும் ஊற்றிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? உண்மையிலே வந்து நீங்கள் ஒரு பெண்ணு, உங்களுக்கு மனசாட்சி இருக்குது, அதையும் தாண்டி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் பார்த்தீங்கன்னா 3 வயசு சின்ன குழந்தைய கற்பழிச்சு கொலை பண்ணிட்டாங்க. எங்கே போச்சு சிங்கிப்பண்ண திண்டிப்படையில்? எங்கே போச்சு? முதல்வர் கையில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையால் இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல, சட்டத்தை வந்து சரியாக கடைபிடிக்க முடியலை. தேர்தலுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தை எந்த கட்சி கழுவி ஊற்றுனாங்களோ எனக்கு தெரியாதுங்க. ஆனால் 100 விழுக்காடு கழுவி ஊற்றுனது உங்கள் முதல்வரை நாம் தமிழர் கட்சி தான். வெற்றி பெற்ற பிறகு உங்கள் முதல்வர் விஜய் எங்கள் அண்ணன் சீமானை வந்து சந்திச்சார். அதனால் நீங்கள் குறுக்க மறுக்கெல்லாம் ஓடிட்டு இருக்காதீங்க. உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தற்கொலைகளுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன அப்படின்னு தெரியாது, அடிப்படை சட்டமே தெரியாது. நீங்கள் போய் முதல்ல அவங்களுக்கு கிளாஸ் எடுங்க. அதை விட்டுட்டு கமிஷன் அலுவலகத்தில் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க.